உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் தின்ற வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலவே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் தின்ற வசந்தம் வாழ்வில் பொங்கு வாரும் இறை குலவே இரவில் தவித்திட்ட வேளையிலே ஒரு நிலவாய் நிலமதின் நடந்தவரே இரவில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் எம்மிலே வரையாதோ தேவன் பாதம் நம்மிலே பணியாதோ பாவம் நம்மிலே வரையாதோ தேவன் பாதம் நம்மிலே பணியாதோ சோகங்கள் மறைந்திட புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் தின்ற வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு இறை வழிபாட்டிற்கு வந்துள்ள இறை மக்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகிறோம். இன்று எம்எம்ஐ இந்திய மறைமாநில இல்லத்தில் 15 குருக்களும் மற்றும் 6 அருட்சகோதரர்கள் இணைந்து யூடியூப் சேனல் இணையதள வழிபாட்டில் பங்கேற்க உங்களை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். இன்றைய நற்செய்தி மனிதனின் பொறுமையை பற்றி எடுத்துரைக்கிறது. மோசேயின் கூட்டத்தில் இல்லாமல் கூடாரத்தில் இருந்த இருவர் இறைவாக்கு உரைக்கின்றார்கள். மோசே தடுக்கவில்லை. அது அவரின் தாராள குணத்தை காட்டுகிறது. திருத்துதர் யாக்கோப்பு செல்வத்தின் நிலையாமை பற்றி தன் மடலில் விவரிக்கிறார். நாம் நலிந்தவர்களுக்கு எதிராக செயல்படும் போது இறைவனுக்கு எதிராய் நாம் செயல்படுகிறோம். அந்நீதியாக செல்வம் சேர்க்கும் முயற்சியை எதிர்க்கிறார். இன்று இயேசு 3 செய்திகளை முன்வைக்கிறார். பொறாமையால் எழுந்த குற்றச்சாட்டு, மக்களுக்கு கிடைக்கும் கைமாறு, இடரலாய் இருந்த கிடைக்கும் தண்டனை, நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு கைமாறு உண்டு. தீமை செய்ய தூண்டுவதும் மாபெரு தண்டனைக்குரியது. இவற்றை உணர்ந்து இன்றைய திருப்பலியின் இறைவார்த்தைகளின் பொருள் உணர்ந்து இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பரந்த மனப்பான்மையுடன் பங்கேற்போம். மேலும் நம்மளுடைய கருத்துக்களை ஒப்புவித்து ஆண்டவருடைய ஆசை பெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன்.
பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைவரும் கைகளை தட்டி நம் கடவுளை ஆராதிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆவியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர்.
இவ்வாறு உமதருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11. இறைவார்த்தைகள் 25 29 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்து ஆவியை கொஞ்சம் எடுத்து 70-30 அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவர் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரின் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான இயேசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கிய அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றான். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தான்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைத்திருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும்பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிவு நிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிடுச்சு. உங்கள் ஆடைகள் பூச்சினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன. அந்த துருவமே உங்கள் எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல
உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே. உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலைக்காரர்கள் கூலியை பிடித்துக் கொண்டீர். அது குக்குரல் இடுகிறது. அறுவடை செய்வர்களின் குக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லைப்படும் நாட்களுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையை உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. உயர்மார்க்கு எழுதினத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 38 முதல் 48 வரை. யோவாவின் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல்கள் புரிபவர் அவ்வளவு எளிதாக என குறித்து இழந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். கிறிஸ்து சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியோருள் எவராவது பாவத்தை விட செய்வருடைய கழுத்தில் ஒரு இயந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் கை உங்கள் பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்பு உள்ள நகரத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமற்றவராய் நெய்வாழ்வில் ஊதுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்கள் பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்களுடையவராய் நகரத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையறத்துக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலே அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இணையதள நண்பர்களே, உங்களை மீண்டுமாய் இந்த இறை வழிபாட்டு வழியாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தின் 26வது ஞாயிறை விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு பல வாழ்வியல் பாடங்களை கற்பிக்கின்றது என்றால் அது மிகையாகாது.
முதலாவதாக, இறைவன் எல்லோருக்கும் கொடைகளை பொதுவாக தருகிறார். அதை நாம் தனி சொந்தம் கொண்டாட கூடாது. இரண்டாவதாக, செல்வர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த உலகத்திலே செல்வம் நிலையானது இல்லை, எனவே அவற்றை பற்றிக் கொண்டு வாழக்கூடாது. மூன்றாவதாக, பலவீனமுள்ள, எளிய, பிறரை சார்ந்து வாழக்கூடிய, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ள சிறியோர்களுக்கு நாம் எந்த தீங்கும் இழைக்கக்கூடாது. இறுதியாக, சாத்தானின் சூழ்ச்சிகளை அறிந்து பாவம் செய்யாமல் நாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு 4 முக்கிய பாடங்களை கற்பிக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் யாவரும் இறைவாக்கினர்கள், இறைவாக்கு உரைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுளுடைய ஆவி மூப்பர்கள் மீது கடவுளுடைய ஆவி பொழிய அவர்கள் இறைவாக்கு உரைத்தார்கள். அப்பொழுது அங்கு எல்தாது மேதாது என்ற இருவர்கள் இல்லை. இருந்தாலும் கடவுளின் ஆவி அவர்கள் மீது பொழிய அவர்களும் இறைவாக்கு உரைத்தார்கள். இதை பார்த்த ஒரு இளைஞன் ஓடிப்போய் இயேசுவாவிடம் சொல்ல, இயேசுவா மோசேயிடம் அதை ஒரு குற்றமாக எடுத்து கூறுகிறார். அப்போது மோசே மிகவும் அழகாக கூறுவார், ஆண்டவரின் மக்கள் அனைவரும் இறைவாக்கினராகும்படி, ஆண்டவருடைய மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தமது ஆசியை அளிப்பது எத்தனை சிறப்பு. அதாவது நாம் அனைவரும், ஆண்டவருடைய மக்களாகிய நாம் இறைவாக்கினர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுளின் ஆவியால் அருள் பொழிவு செய்யப்படுகிறோம். முதல் சாமுவேல் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், சாமுவேல் மீது ஆவி இறங்கி வர அவர் இறைவாக்கு உரைக்கிறார். கடவுள் தமது ஆவியை சாமுவேல் மீது பொழிகிறார். 1 சாமுவேல் 19வது அதிகாரத்திலே நாம் மீண்டுமாய் வாசிக்கிறோம். அதாவது சவுல் தாவீது மீது கொண்ட பொறாமையால் தாவீதை கொல்ல தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். அவர் 3 முறை தம்முடைய ஆட்களை அனுப்புகிறார். ஒவ்வொரு முறையும் அந்த ஆட்கள் தாவீதை கொல்ல முயலும் பொழுது அந்த ஆட்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இறைவாக்கு உரைக்கிறார்கள். இதை கேட்டு கோபம் கொண்ட சவுல் தாமே தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவர் செல்கிறார். சவுலுமே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவரும் இறைவாக்கு உரைக்கிறார். எனவேதான் நாம் திருவிழத்திலே வாசிக்கிறோம், சவுலும் இறைவாக்கினரே என்று. புதிய ஏற்பாட்டிலே திருத்துதர் பணிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அனனியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சவுலை, அதாவது பவுலை அருட்பொழிவு செய்ய அவர் பிற இடத்தாருக்கு இறைவாக்கினர் ஆனார். ஆக நாம் விவிலியத்திலே வாசிப்பது போல கடவுள் தம்முடைய ஆவியை ஆண்டவரின் மக்களுக்கு தருகிறார். அவர்கள் இறைவாக்கு உரைக்கிறார்கள். இதை அறிந்த இயேசு இந்த நற்செய்தியிலே தமது பெயரால் ஒருவர் பேய்களை ஓட்டுகிறார் என்று யோவான் வந்து அவரிடம் கூற, அவர் அவரை தடுத்து நிறுத்த வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் பல வேளைகளில் இறைவாக்கு உரைப்பவர்களை, இறை செயல்களை செய்பவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். நமக்கு இறைவன் கற்பிக்கும் பாடம் என்னவெனில் நாம் அவ்வாறு செய்யக்கூடாது. ஏனெனில் கடவுள் அவர்களை அருட்பொழிவு செய்து அந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே செல்வத்தின் நிலையாமையை நாம் பார்க்கின்றோம். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். இந்த உலகத்திலே நிலையானது எதுவுமே இல்லை. நிலையானது ஒன்றென்றால் அது நம் ஆண்டவர் மட்டுமே. பல வேளைகளே நாம் இறைவன் நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் பொழுது நாம் ஊரிலே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், பணம் பாதாளம் வரை பாயும், பணம் பத்தும் செய்யும் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். செல்வம் நமக்கு வந்துவிட்டது என்றால் எல்லாமே வந்துவிட்டது என்று நாம் வாழ்கின்றோம். நீங்கள் செல்வர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். ஏனெனில் கடவுள் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீங்கள் மட்டும், நாம் மட்டும் வைத்துக் கொண்டு சந்தோஷப்படுவதற்கு அல்ல, மாறாக அந்த செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். செல்வம் மனிதனை மதியிழக்க செய்யும். செல்வத்தை முறையாக கையாளாவிட்டால் அது உங்களை முறையற்ற வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். செல்வம் மனிதனை மதியிழக்க செய்யும்.
செல்வத்தை முறையாக கையாளாவிட்டால் அது உங்களை முறையற்ற வாழ்வுக்கு இட்டுச் செல்லும். அதனால்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு கூறுவார், செல்வத்தை வீணாக பயன்படுத்தி அநீதி அக்கிரமங்களை செய்யாதீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மிடம் செல்வம் இருக்கிறது என்று நாம் நம்மை விட எளியவரை எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது. மாறாக செல்வம் நிலையானது இல்லை. மூன்றாவதாக, சிறு குழந்தைகளை, சிறியவர்களை நாம் எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது, எந்த விதத்திலும் அவர்களுக்கு தீங்கிழைக்க கூடாது. ஏனெனில் அவர்கள் பலவீனமானவர்கள், அவர்கள் பிறரை சார்ந்து வாழக்கூடியவர்கள், அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். நாம் வாழும் இடத்திலும் நம்மோடு இருக்கின்ற சிறியவர்களை அன்பு செய்து, இயேசு எவ்வாறு சிறுவர் சிறுமியரை அன்பு செய்தாரோ அதே போல் நாமும் அன்பு செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள், எல்லோரையும் அன்போடு ஏற்றுக்கொள்பவர்கள். எனவே நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இறுதியாக, இயேசுவே 3 முறை சோதிக்கப்பட்டார் சாத்தானால். நாம் எம்மாத்திரம்? நாம் 300 முறை சோதிக்கப்பட்டாலும் அது மிகையாகாது. ஆகையால் சாத்தானின் சூழ்ச்சிகளை, சோதனைகளை அறிந்து அவற்றை வென்று இறை சித்தப்படி இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும். இந்த உலகை பற்றி கொள்ளாது இறைவனின் திருவுளப்படி நாம் வாழ விரும்பினால் நாம் சிலவற்றை பிடுங்கி எறியத்தான் வேண்டும். கர்வத்தை பிடுங்கி எறிவோம், தாட்சியை பெறுவோம். சோம்பலை பிடுங்கி எறிவோம், சுறுசுறுப்பை வாழ்வாக்குவோம். தேவையற்ற இரைச்சல்களை பிடுங்கி எறிவோம், அமைதியை பெறுவோம். எதிர்மறையாக சிந்திக்கும் நண்பர்களை விடுவோம், நேர்மறையாக சிந்திக்கும் நண்பர்களை பெறுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் நம் வாழ்வில் தேவையில்லாதவற்றை வேரோடு பிடுங்கி எறியும் பொழுது இறைவன் அவருடைய அருளால் நமக்கு தேவையானவற்றை நிறைவாக புரிவார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இறைவன் கொடுக்கும் கொடைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். செல்வத்தின் நிலையாமையை அறிந்து நாம் செல்வர்களாக இருந்தால் அவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். சிறியவர்களை அன்பு செய்வோம். இறுதியாக சாத்தானின் சூழ்ச்சிகளை வென்று இறை மக்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். மண்ணையும் படைத்தவர் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீர் மறியல் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆற்றில் பாடுபட்டார், திருவயிறு இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் எழுந்தார். நிலத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் பாடும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். நம்புகிறேன், பாதையில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திருப்பேன். திருச்சபை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை ஒரு திருடரை நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன்
மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். அருண்கொடைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் பரந்த மனப்பான்மையிடம் அடுத்தவர்கள் நம்மை சாராதவர் என்று பார்ப்பதை விடுத்து அவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்ற நிலையை உணர்ந்து நல்லதை சொல்லவும் செய்யவும் வேண்டிய பரந்த மனப்பான்மை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கும் நீங்காமல் நிறைந்திருக்கும் இறைவா, இன்று நாங்கள் காணும் நிதி நெருக்கடி, பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணங்களை பார்த்தால் இன்று எமக்கு உடனடி தேவையாக இருப்பது எம் ஆற்றல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வருவதுதான். அப்படி பகிர்ந்து கொள்வது எம் ஆற்றலை அதிகரிக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்பட தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆள் பார்த்து செயல்படாத அன்பு இறைவா, இயேசுவை சார்ந்த சீடர்கள் ஒரு கிண்ணம் தண்ணீர் கூட மற்றவர்களை சார்ந்து நிற்க அழைக்கப்படுகின்றனர். தங்களின் பசி மற்றும் தாகம் தீர்க்க மற்றவர்களின் உடனிருப்பு அவர்களுக்கு அதிகம் தேவை. இன்று நான் என்னை மட்டுமே சார்ந்து நிற்கும் முயற்சியில் இருக்கின்ற எம் தலைவர்கள் அடுத்திருப்பவர்களின் நலன்களில் கவனம் செலுத்த அவர்கள் மனமாற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைக்கு நாயகனாய் இறைவா, எம்மிடம் இல்லாத ஒன்று மற்றவரிடம் இருக்கும் போது அந்த குறையை பெரிதாக்கி எம்மையை நாங்கள் தாழ்வாக மதிப்பிடும் பொறாமை என்னும் குணம் எம்மிடமிருந்து ஒழிந்து ஒரு நல்ல குணமாக்கிய சகிப்புத்தன்மை எம்மில் வளர விட்டுக் கொடுப்பவர்கள் வீழ்ந்ததில்லை என்பதை மூலம் அறிந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் நிறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் அடியோடு சேர்ப்பார் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு சேர்ப்பார் ஆண்டவரே, உம் அடியோடு சேர்ப்பார் தூயவரே. உன்னாத வாழ்வை உறவீட்டு வைத்தோம், பூவாக மனசீர வைத்தோம். உன்னாத வாழ்வை உறவீட்டு வைத்தோம், பூவாக மனசீர வைத்தோம். புதிரான வாழ்வே எரிதான தானே, புதிரான வாழ்வே எரிதான தானே, உயிர்வாக செய்வாய் ஆண்டவரே, உன் அருளோடு அழைப்பாய் ஆண்டவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் அடியோடு சேர்ப்பாய் தூயவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நல்கடமாகவும் நமது கையிலிருந்து பணியேற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை
உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மிக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து பின்னகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிடாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனமாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டப் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனித மிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையும் சிறப்பாக மடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையின் அன்பில் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தை விடுதலுக்கு கனிவுடன் செய்து சாய்த்தவர்களும் கனிவுள்ள தந்தையும் எங்கு சுதந்திரிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உங்கள் சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியான என்றும் மணி நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்குகின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வாழுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, ஏற்பட்டு அமைதி அருளும். ஏற்பட்டு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவர். ஆனாலும் வார்த்தைகள் சொல்கிறீர்கள், எல்லாம் ஆக்கப்படவில்லை.
இறைவனை வானக வீழ்ந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்தேக எழுந்து வந்தார். இறைவனை வானக வீழ்ந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்தேக எழுந்து வந்தார். இறைவனின் வழியேறி என்னை தந்தேன் வெறுந்தே, உன்னிடத்தில் நானும் நடந்தேன். இறைவனை வாழகிருந்து தந்தார், இறையில் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தோடு தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்னும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்த்திடுவே, எங்கு இன்பம் என்னும் நிலைத்திடுவே. திருவழி பணிகின்றே, திருவழி பணிகின்றே. மலராக மலர்புவத்தே, மலரிலே பூஜையிலே பூஜையிலே மாதகவிருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். என்னின் மலர்கள் என்னில் பொழிந்திடுவார், கண்ணின் மணி என்னை காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவே, என்னில் தேவன் என்றும் மகிழ்ந்திடுவார். தினம் தினம் நான் வருகின்றேன், திருத்தியில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், திருத்தியில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மலரிலே பூஜை செய்வேன், பூஜை செய்வேன். இறைவனே வாழகிருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமர நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து
அவருடைய மாற்றில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. மாமரை புகழும் மறியென்னும் படவே மாந்தரி மாமரியே. மாமரை புகழும் மறியென்னும் படவே மாந்தரி மாமரியே. அவனியாய் குறித்து அழகையை விரித்து அவனியை காத ஆதரனே. அவனியாய் குறித்து அழகையை விரித்து அவனியை காத ஆதரனே. குருவிலா இறைவன் கருவில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியனும் மலரே ஆதரி மாமரியே. மொழியினில் சுமந்து உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகற்றிடத்தே. மொழியினை சுமந்து உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகற்றிடத்தே. இருள் திரை அகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே. மாமரை புகழும் மரியனும் மலரே மாதரி மாமரியே. மாமரை புகழும் மரியனும் மலரே மாதரி மாமரியே.